ஐயா பூஜை முடிஞ்சதுங்கய்யா. வாமா. என்னங்கய்யா பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? ஒன்னும் குறை இல்லையே? இல்லைங்கய்யா, ரொம்ப நிறைவா முடிஞ்சது. அதே மாதிரி நீங்க நினைச்ச காரியமும் ஒரு குறை இல்லாம அம்மன் நிறைவா நடத்திடுவா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. அது கொடுமா. என்னங்க சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்ப நாங்க வரட்டுமா? நல்லதுங்கய்யா. சரி போமா. போயிட்டு டாடி. என்ன டாடி, யாக பூஜையே முடிஞ்சிருச்சு, இன்னும் போனே வரலையே? அதாம்மா எனக்கும் ஒரே யோசனையா இருக்கு. டாடி நீங்களே அவனுக்கு போன் பண்ணி கேளுங்க டாடி. இல்லடா, அங்க என்ன நிலைமைன்னு தெரியாம நம்மளா போன் பண்ணக்கூடாது, அவனே போன் பண்ணட்டும். டாடி அவன் தானா டாடி? இல்லடா, இது நம்ம கான்ட்ராக்டர். சொல்லு சாந்த சிவம். தலைவரே. யோ என்னையாச்சு? அந்த பிரபு பையன் செத்தானா இல்லையா? நம்ம போட்ட பிளான் படி நம்ம ஆளு பிரபுவை கத்தியால குத்திட்டான். பேசுங்க, என்னன்னு கேளுங்க. சூப்பரியா, சூப்பர். என் வாழ்க்கையில எனக்கு இருந்த ஒரே எதிரி ஒழிஞ்சான்ல, சூப்பரியா. இல்ல தலைவரே. என்னையா சொல்ற? பிரபு இன்னும் சாகல. என்னையா சொல்ற? அவன் இன்னும் சாவலையா? நம்மால அவனை கத்தியால குத்திட்டான்னு சொன்ன? ஆமா தலைவரே, கத்தியால குத்திட்டான். உடனே பிரபுவும் கீழே விழுந்துட்டான். அவன் கூட இருந்த சாமி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். ஆளு பொழைப்பானா இல்லையான்னு தெரியல தலைவரே. யோ எனக்கு நம்பிக்கை இருக்கியா? அவன் பொழைக்க மாட்டான். உயிருக்கு போராடிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறவன் அங்கிருந்து போனமா தான் திரும்பி வருவான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஆமா தலைவரே, எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த டைம் நம்ம தோக்க போறது இல்ல. யோ நம்ம பையன் தப்பிச்சிட்டான்ல, மாட்டிக்கல? இல்ல தலைவரே, ஜனங்க அவனை சுத்தி வளைச்சிட்டாங்க, அடிண்டு ஒருக்கிட்டாங்க. பையன் வசமா மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டான். சரி விடியா, அவன் மாட்டினாலும் நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி செத்தவள நம்ம பேர் அவன் சொல்ல மாட்டான், பாத்துக்கலாம். அந்த பிரபுக்கு என்னாச்சுன்னு மட்டும் விசாரிச்சு சொல்லு. சரிங்க தலைவரே. அவன் போய் சேர்ந்துட்டான்ற நல்ல செய்தியோட நான் உங்களுக்கு போன் பண்றேன் தலைவரே. சரியா? ஏய், நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு சந்தேகப்பட்டியே, இப்ப பாத்தியா? நாம நினைச்சதை விட எல்லாமே ரொம்ப நல்ல சிறப்பா முடிஞ்சிருக்கு. கரெக்ட் தான் டாடி. ஆனா ஆன் தி ஸ்பாட்ல பிரபுவோட உயிர் போயிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்கான். ஒருவேளை அவன் உயிர் பொழைச்சிட்டானா? இல்ல கண்டிப்பா பொழைக்க மாட்டாமா. அவனை கத்தியால குத்துன ரவுடி இருக்கானே, அவன் சாதாரண ஆள் இல்ல. அவன் ஸ்கெட்ச் போட்டு தூக்குனவன் எவனுமே இது வரைக்கும் உயிர் பொழைச்சதில்ல. அந்த பிரபுவும் பொழைக்க மாட்டான். வா, வந்து கார்ல ஏறு. வா. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு, இன்னும் காணுமே. என்ன மேகல? அண்ணி, பெரிய அண்ணனை இன்னும் காணோம் அண்ணி. எதுக்கும் நீங்க மறுபடியும் போன் பண்ணி பாருங்களேன். பண்ணுமா ஆதர? எப்படியாவது மச்சான காப்பாத்துங்க டாக்டர். அக்கா என்னாச்சுக்கா? போன் ரிங் போகுது. சிஸ்டர் வேற மறுபடியும் கால் பண்றாங்க.
இப்ப என்ன பண்றது தெரியலையே. அவங்களுக்கு தாலி பறிக்கப்படுற விசேஷம் நடக்கிறப்ப மச்சானுக்கு இப்படி ஆயிடுச்சு. இத சிஸ்டர் கிட்ட சொன்னா தாங்க மாட்டாங்களே. எப்படி சொல்றது, என்னன்னு சொல்றது? மச்சான் சொன்ன மாதிரி நம்ம கால் அட்டன் பண்ண விட்டுறது நல்லது. சாரி சிஸ்டர். என்ன ஆதிர, இப்பவும் பிரபு போன் எடுக்கலையா? எடுக்கல அத்தை. மடி மா மா மாப்பிள்ள போன் எடுக்கலன்னு நீ கவலைப்படாதராம்மா. அவரு வண்டியில வந்துட்டு இருக்கிறதுனால ஒருவேளை போன் அடிக்கிறது காதுல விழாம கூட இருந்திருக்கலாம்ல. மடி மாப்பிள்ள வந்துருவாருமா, நல்லபடியா வந்துருவாரு. பாரிஜாதம்மா, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. நல்ல காரியத்தை நல்ல நேரத்துல தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்பதானே காலாகாலத்துக்கு நீடிச்சு இருக்கும். அதான பெரியவங்களோட நம்பிக்கை. நேரம் போய்கிட்டே இருக்கு, பாத்துக்கோங்க. நானும் பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா என்னால பேசாம இருக்க முடியல. என் மனசு கிடந்து துடியா துடிக்குது. வீட்டுல விசேஷத்தை வச்சுக்கிட்டு மருமக இன்னைக்கு ஆபீஸ்க்கு போனதே தப்புன்னு. ஏதோ முக்கியமான வேலையா போனா போல. போனவ ஆதிமா போன் பண்ணப்ப 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னா. ஆனா இது வரைக்கும் வரவே இல்லையே. என்ன ஆதி பிரபுவுக்கு போன் பண்ணா போனை எடுக்கவும் மாட்டேங்கிறான். என்ன அண்ணே, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குன்னு. உனக்கு என்ன பயமா இருக்கு? எதையாவது சொல்லி எங்களை தான் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இரு. என்னண்ணே நீயும் புரியாம பேசுற? நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம்